இன்றைய தலைப்புச் செய்திகள். குறைக்கப்பட்டது எரிபொருளின் விலை, வெளியானது புதிய அறிவிப்பு. தன்னை ஒரு கரைபடியாதவராக காட்ட நாமல் முயற்சி, சாணக்கியன் சாடல். ஓமந்தையில் பூசாரி உட்பட 5 பேர் கைது, வெளியான காரணம். கிளிநொச்சியில் திடீரென பற்றி எறிந்த வீடு, மயிரிழையில் உயிர் தப்பிய குழந்தை. தொடர் தற்கொலை தாக்குதல், வெளிநாடொன்றில் இடம்பெற்ற பயங்கரம். நைஜீரியாவில் நடந்த தொடர் தற்கொலை தாக்குதலில் குறைந்தது 18 பேர் கொல்லப்பட்டதுடன் 19 பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் நைஜீரியாவின் வடகிழக்கு போர்னோ மாநிலத்தில் பெண் தற்கொலை குண்டுதாரிகளால் கோசாவ் நகரில் திருமணங்கள், இறுதி சடங்குகள் மற்றும் மருத்துவமனைகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களும் உயிரிழந்துள்ளதாக போர்னோ மாநில அவசர மேலாண்மை அமைப்பின் தலைவர் பார்கிண்டோ சைட் உறுதிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக உட்புற உறுப்பு சேதம் முதல் மண்டையோடு மற்றும் மூட்டு முறிவு வரை பலருக்கு அதிதீவிரமான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் விவரித்துள்ளார். மேலும் இந்த தாக்குதல்களுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை என்று நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தன்னை ஒரு கரைபடியாதவராக காட்டுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முயற்சிகளை முன்னெடுப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். இதன்படி தனக்கும் தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ச குடும்பம் உள்ளிட்ட மொட்டுக்கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்பதை காட்டும் வகையில் நாமல் ராஜபக்ச செயல்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இராணுவ புலனாய்வு துறையுடன் செயற்பட்டவர்கள் அவர்கள் செய்த பிழையான செயற்பாடுகளை சொல்வதற்கு தயாராக உள்ளதாக கூறியுள்ள நிலையிலும் இதுவரையில் அது தொடர்பில் விசாரணை செய்யப்படவில்லை. பிள்ளையானிடம் ஜேவிபியினர் ஆயுதம் கேட்கின்றார்கள் என்றால் சமையலறையில் வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தவரிடம் கத்தி எதனையும் கேட்டார்களோ தெரியாது என கூறியுள்ளார். கிளிநொச்சி கண்டாவலை பகுதியில் வீடு ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்து நாசமாகியுள்ளது. இந்த சம்பவமானது புன்னை நீராவி பிரதேசத்திற்கு உட்பட்ட கண்ணகி நகரில் நேற்று நண்பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், குறித்த வீட்டில் இருந்த பெண் வீட்டில் இருந்து வெளியில் சென்று மீனை வெட்டி கொண்டிருந்த பொழுது திடீரென வீடு முழுவதும் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை அவதானித்த அவர் ஓடி சென்று தொட்டிலில் படுத்துறங்கிய அவரது குழந்தையை தூக்கி எடுத்து காப்பாற்றியுள்ளார். இதனை அடுத்து அயலவர்கள் மற்றும் உறவினர்களின் துணையுடன் வீட்டில் ஏற்பட்ட தீப்பரவலை கட்டுப்படுத்த முயன்ற பொழுதும் வீடு முற்றாக எரிந்துள்ளது. இதன்போது வீட்டில் இருந்த 50,000க்கும் மேற்பட்ட பணம், தொலைபேசி, 2 மீன்பிடி வலைகள், உடைகள் மற்றும் வீட்டில் இருந்த உபகரணங்கள் அனைத்தும் முற்றுமுழுதாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனை அடுத்து குறித்த குடும்பத்தினர் தற்பொழுது இடமின்றி அயலவர் வீட்டில் வசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கையில், தமக்கென நிரந்தர வீடு வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவ்வீட்டினை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இடைநடுவே கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இருப்பதற்கோர் இடமின்றி தற்காலிக வீடு ஒன்றை அமைத்து வசித்து வந்ததாகவும் தற்பொழுது அதுவும் தீயில் எரிந்து இல்லாமல் போயுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 11 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 344 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டேன் 95 ரக 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 41 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 379 ரூபாய் ஆகும். 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலை 22 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 355 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
ஆட்டோ டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான தீர்மானங்கள் நேற்று இரவு இடம்பெற்றது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. அதுடன் எரிபொருள் சூத்திரத்தின் அடிப்படையில் மாதாந்த எரிபொருள் திருத்தம் இடம்பெறும் எனவும் அமைச்சின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சரியான முறையை பின்பற்றாத காரணத்தினால் இன்று 5 வீதத்தால் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாதென இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலையை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய எரிபொருள் விலை திருத்தம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இம்முறை எரிபொருள் விலையில் பாரிய திருத்தம் ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஒரு மாதத்திற்குள் உலக சந்தையில் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்ற அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் திகதி இறுதியாக எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓமந்தை விளாத்திக்குளம் பகுதியில் புதையல் தோண்டுவதற்கு முற்பட்ட பூசாரி உள்ளிட்ட 5 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று ஓமந்தை காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை காவல்துறையினருக்கு கிடைத்த விசேட தகவலை அடுத்து விளாத்திக்குளம் பகுதியில் இரவு விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கண்டி பகுதியில் இருந்து வருகை தந்த பூசாரி மற்றும் வவுனியாவின் தவசிக்குளம் ஓமந்தை ஆகிய பகுதிகளை சேர்ந்த நால்வருமாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் 5 பேரையும் வவுனியா நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.